சிகிச்சைகளும் மாற்றங்களும். இங்க ஹாஸ்பிட்டல் எங்கம்மா இருக்கு? 15 வருடமாக தரையில் உட்கார முடியாத ஒருவரை 20 நிமிட சிகிச்சையில் உட்கார வைப்பது என்பது மாயாஜாலம் அல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்கும் போது நடக்கும் மாற்றம் இது. ஏண்டா முதல்ல சொல்லல? சொல்லுவாங்க. 2015 மதுரையில் நடந்த இலவச மருத்துவ முகாமில் என்னிடம் சிகிச்சை பெற்றவருக்கு கிடைத்த அனுபவம் இது. சொல்லுங்க. சிறந்த பாத நரம்பியல் மருத்துவர் என்ற விருதும் என்னுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கிடைத்த தருணம் அது. யார் இந்த பையன்? அதன் பிறகு தரையில் உட்கார சிரமப்படுபவர்கள் நூற்றுக்கணக்கான பேரை குணப்படுத்தியுள்ளேன். எங்களின் சிகிச்சை முறையில் உடலில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்று தெரியுமா? என்னடா சொல்ற? சிகிச்சை முடிந்ததும் தலை முதல் பாதம் வரை படிப்படியாக உடலின் இறுக்கம் தளரும். மனசிலாயோ? 2 பாதங்களிலும் மிதமான உஷ்ணமும் காற்றும் வெளியேறுவது போல் ஒரு உணர்வு ஏற்படும். ஐயோ, இது நல்லா இருக்க. அதன் பிறகு நடக்கச் சொல்வோம். நடக்கும்போது கால் பாதம் தரையில் படுகிறதா என்று சந்தேகப்படும் அளவிற்கு உடல் இலகுவாகும். சிகிச்சைக்கு பின் என்ன மாற்றத்தை உணர்கிறீர்கள் என்று கேட்டால் வரும்போது இருந்த உடல் இப்போது இல்லை என்றுதான் சொல்வார்கள். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இந்த காணொளியை பார்ப்பவர்கள் யாராவது பாத சிகிச்சை எடுத்துள்ளீர்களா? இந்த அனுபவங்களை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களா? இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. எங்கள் சிகிச்சையில் இந்த உணர்வுகளையும் மாற்றங்களையும் உணர முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதை அடுத்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம்.